கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியால் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தரும்படி அந்த கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது ஒரு பாதங்களை முத்தமிட்டு பணிந்து கொள்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள். ஆமென். ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆமென் லோரி தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த நற்கிரியைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது நம்முடைய ஆத்மாவை நாம் தாழ்த்தி நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் புதுப்பித்து சுத்திகரித்து மறுபடியும் எழுந்து இன்னும் தேவனுக்குள்ளாக நெருங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டால் அப்படின்னு நான் சொன்னார். அப்போ இந்த ஓய்வு நாள 6 நாளும் நம்ம என்ன செய்யறோம்? சரீரத்துக்கு தேவையானதை ஓடுறோம், என்னென்னவோ செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா இந்த நாளிலே இந்த நிமிஷத்துல வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நம் எடை போட்டு பார்த்துருக்குறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு இருக்குது ஆண்டவருக்குள்ள? நம்ம நிறுத்தி பார்த்துருக்குறோமா? ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது என்பதே கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆவி வேறு, ஆத்மா வேறு, சரீரம் வேறு. அப்போ நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது, விசுவாசிக்கிறது? நம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறோமா, கீழ்ப்படிந்திருக்கிறோமா, கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை நாமே நிதானித்து அறிகிற நாள் தான் இந்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கான இந்த ஊழியத்திலே தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தருகிறதான ஆலோசனைகள், வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள் இன்னதென்று உணர்ந்து எந்த பிள்ளை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறதோ நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்நாட்கள் இந்த பூமியில ஜீவனோடும் மரித்த பிறகு நித்திய ஜீவனோடும் இருக்கும் என்பது உறுதி. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? தேவன் நமக்கு தந்த 10 கட்டளைகளை அறிந்து நம்மை நாமே தேவனுக்குள்ளாக அடங்கியிருக்கும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இது சிறு பிள்ளைகளுக்கு தான், இது வாலிப பிள்ளைகளுக்கு தான் அப்படின்னு இல்லை. சத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் ஹல்லேலூயா, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாங்க. இது சிறு பிள்ளைகளுக்கா? இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பெரியவங்களுக்கா அப்படின்னா எல்லாருக்கும் தான். ஏன்னா பெரியவங்க சின்ன வயதுல திருடி இருப்பாங்க, இப்ப வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திருடக்கூடாது அப்படின்னு தெரியும், ஆனா கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க. அப்படியே பெரிய வயசு வரைக்கும் அந்த புத்தியும் எண்ணமோ சிந்தையோ இருக்கும். நம்ம சிறு வயதிலிருந்தே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கட்டளைகள், நம்ம தேவன் சொன்ன கொடுத்திருக்கிற கட்டளைக்கு பயந்து பயந்து வழி தவறும் போதல்ல, அடங்காம போதல்ல, எப்பொழுதுமே அந்த சிந்தை நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒரு நேரத்துல நம்ம வழி தவறி போகிற சூழ்நிலை நிச்சயமாய் கண்டிப்பாய் வரும். ஹல்லேலூயா. அப்போ வரும்பொழுது நம்ம ஆழத்துல, நம்ம இருதயத்துல அப்படியே அதை லாக் பண்ணி தேவனுடைய கட்டளைகளை அப்படியே நம்ம மதிச்சிருக்கணும். நமக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் போது நம்ம சிந்தைக்குள்ள அந்த கட்டளை மீறுகிற வாய்ப்பு நமக்கு வரும்பொழுது ஹல்லேலூயா, நிச்சயமாய் நம்ம சிந்தையில தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி சத்தம் ஏற்ற நேரத்துல, ஏற்ற வேளையிலே வலதுபுறம் இடதுபுறம் நாம் சாயும் பொழுது நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி அவருடைய கட்டளைகள் நம்மை போதித்து நடத்துமாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேலில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கொடுக்கிற நல்ல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யெகோவா தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு நாளும் சிறு பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. க்ளோரி. தேவன் பரலோகராஜ்யத்துக்கு சமமாய் ஆண்டவர் சின்ன பிள்ளைகளுடைய ஆத்மாவை அவருடைய இருதயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கள்ளம் கபடமற்ற பிள்ளைகள் தவறு செய்தாலும் இது தவறுனா அதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை மன்னிக்கிற தேவன், அவர்களை சிறு பிள்ளைகளை தவறு செய்வது அவர்களை சீர்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அவர்களை யார் நடத்த வேண்டும்? பெற்றவளாகிய நாம் தான். ஹல்லேலூயா. நாம் தவறிட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டுமே, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணட்டுமே, அந்த கொஞ்சம் கொடுக்குற கேப்ல எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கிறது தெரியுங்களா?
ஆமென். எப்பொழுதும் ஒரு கடிவாளம் நமக்கு ஆமென் நமக்கு நாமே போட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு கடிவாளத்தை ஆமென் பெற்றவர்கள் தான் போட வேண்டும். அதை பிள்ளைகளே ஆமென் அதை சுகமாய் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளை அவர்களே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆமென் க்ளோரி. அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்த பிள்ளைகள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகள், நேர்மையான பிள்ளைகள் ஒரு நாளும் சோறு போகவே முடியாது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். விதவிதமான கேரக்டரோட ஆமென் சுபாவத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நினைச்சா அவ்வளோ ஒரு வேதனை. ஆமென். பெரியவர்களை மாற்ற முடியாது. பெரியவர்களுக்கு திரும்ப 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 சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்களா? ஆமென் நம்ம இறங்க தான் பார்ப்பாங்க. ஆமென். நல்லவங்களை நல்லது சொன்னா ஏற்றுக்கொள்ள இருதயம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், அவனை ஏற்றுக்கொள்ளும். எது சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றும் தாராளமாய் பேசுறாங்க. இந்த நாளிலே தேவனாகி கர்த்தர் தேவன் தந்திருக்கிற மாம்சத்தினுடைய கட்டளைகள் 6 கட்டளைகள், தேவனுக்குரிய கட்டளைகள் 4 கட்டளைகள் என்பதை ஆமென் அறிந்து கொள்ள வேண்டும். அல்ல தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளாக இருந்தாலும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, அவன் எல்லாரும் விழுவது மாம்சத்தினுடைய இச்சையில தான். அப்ப இந்த மாம்சத்தின் இச்சை ஆமென் நாம் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாம்ச இச்சை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. இது மாம்ச இச்சை என்று அறிகிற அறிவினால தேவனுடைய அறிவை பெற்றவர்கள் ஞானத்தோடு கூட தன்னை காத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாம்ச இச்சையில விழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற சத்தம் என்னதென்று உணர்ந்து நீங்கள் இந்த நாளிலே அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆமென் ஒரு ஏற்ற நேரத்திலே தேவன் அமைக்கும் பொழுது நிச்சயமாய் மன ரம்யமாய் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் என்பது உறுதி. ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனாகிய கர்த்தாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே மாம்ச இச்சையிலே தவறான கிரிகளிலே விழுந்து பாவத்திலே சீரழிந்து போய் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் படிக்கிற வயது வாலிப வயதில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்க கூடாதபடிக்கு கட்டியிருக்கிற எல்லா இயேசுவின் வல்லமைகள், சர்ப்பத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி இந்த நாளிலே சத்தியத்தை அறிகிற அறிவினாலே தன்னுடைய சரீரம் எப்படிப்பட்டது ஆமென் என்னுடைய மாம்சம் யாருக்கு சொந்தம் என்பதை உணர்ந்தவர்களால் ஆண்டவரே உம்முடைய மாம்சத்துக்கும் அந்நிய மாம்சத்துக்கும் இந்த நாளிலே வித்தியாசத்தை உணர்ந்தவர்களால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாலிப வயதில் இருக்கிறதான பெண்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே எதிர்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை மனரமியமாய் இருக்கும்படி ஒவ்வொரு விழித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தை சத்தத்தை புறமே போடாதபடிக்கு இந்த நாளிலே விழித்துக் கொள்கிறவர்களாக இந்த நாளிலே நீர் பேசுவீராக. ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சீரழிந்து கற்பை இழந்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவரே எழுந்திருக்க கூடாதபடிக்கு வெட்கத்திலும் அவமானத்திலும் தற்கொலையில் போயிருக்கிறதான எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் அப்பா. பொல்லாத சத்துருவானம் வஞ்சிக்கிற தன்னுடைய கிரியெல்லாம் அழித்து இந்த நாளிலே தன்னுடைய மாம்சம் யாருடையது, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தவர்கள் அந்த நாளிலே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களா இந்த நாளிலே நீர் மாற்றுவீராக. நீர் சகலத்தை மறுரூபமாக்க மால கோடுமையா எங்களுடைய அற்பமான சரீரத்தை தமது வல்லமை சாயலும்படி மகிமை சாயலுக்கு ஒப்பாக அதை மறுரூபமாக்க உமாலை கூடும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டு ஓய்வு நாளிலே நீர் எங்களை பரிசுத்தமாக்கின தேவன் அல்லவா. இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே பொல்லாதவர்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும். சத்தியத்தில் இடறி விழாதபடிக்கு, சத்தியத்தை விட்டு பின்மாற்றி போகாதபடிக்கு, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு விலகி தன் ஆத்துமாவின் சரீரத்தையும் ஆவியும் காத்துக்கொள்கிறவர்களா இந்த நாளிலே விழித்திருக்கிறவர்களா நீ மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ அப்படி செய்து விட்டபடினா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதுகிற பொல்லாத பாகாலின் வல்லமைகளை கர்த்தர் சாம்பலாக்கி போடுவீராக. எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. உங்களுடைய வல்லமையுள்ள கருத்துல எங்களை அடங்கி இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில்
கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் தந்திருக்கிறார். நமக்கு சொந்தமாவே அறிவு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கு எடுத்தாலும் இப்படி செய்யணும் அப்படின்னு இயல்பாகவே நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும் என்றால் ஒரு பாவத்தினுடைய வழியிலிருந்து நாம் தெளிந்த புத்தியோடு கூட விழித்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைகள் இன்னதென்று அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 10 கட்டளைகள் தான். ஹல்லேலூயா, ஆமென். இதை அறிந்தால் புறஜாதியரும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, ஆமென், இந்த கட்டளைகளை அறிந்து அவரவர்கள் தான் அந்த நீதியிலே நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல முதல் 4 கட்டளைகள் தேவனுக்குரிய கட்டளைகள். ஆமென். அடுத்து பார்க்கும்பொழுது 6 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். சரீரத்துக்கு கீழ்ப்படியும்படி அவர் என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர்? ஹல்லேலூயா. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை ஈச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஈச்சியாதிருப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. இதுல நாம் பார்க்க போகிறது இந்த கட்டளையெல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாய் ஒவ்வொரு கட்டளையும் அடுத்தடுத்து நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது முதல்ல நாம் எந்த கட்டளையில முதலாவது ஒரு பிள்ளைகள் இருந்து முதிர் வயது வரைக்கும் விழுந்து போகிற கட்டளை எதுவென்றால் ஹல்லேலூயா, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த மாம்ச ஈச்சையில ஏதோ ஒரு விதத்துல விழுந்து போகிற சூழ்நிலை, கண்களின் ஈச்சை, மாம்சத்தின் மீது ஈச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, ஏதோ ஒன்றுல விழுந்துதான் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த கட்டளை எடுக்கிற வரைக்கும் நேரம் போதாது. இதை முதல்ல எடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டளைகள்லாம் நம்ம பார்க்கலான்னு எனக்குள்ளே தோன்றினபடினாலே தேவனாகிய கர்த்தர் நாளிலே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் வாலிப வயதை கடக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கக்கூடாது. இப்படி சின்ன வயதில் இப்படிப்பட்ட பாவத்தை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லவே கூடாது. வாலிப வயதுல வரும்பொழுது நீ இப்படி தவறு பண்ணிட்ட அப்படின்னு திருமண வயது வரும்போது சொல்லக்கூடாது. திருமண வயது வந்த பிறகு, திருமணத்துக்கு பிறகு நீ இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு ஒரு குறை வரக்கூடாது ஆண்டவருக்கு முன்பாக. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயும் கருவிலே தேவனாகிய கர்த்தர் முன் குறிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியுமா தகவனுடைய வித்து தாயினுடைய கர்ப்பத்துல உள்ள போன பிறகு எப்படிலாம் உருவாகுது நமக்கு தெரியுமா? நம்ம தான் சாப்பிடுறோம். ஹல்லேலூயா. பார்த்து பிள்ளைக்கு இந்த அயன் வேணும், கால்சியம் வேணும், இதெல்லாம் பார்த்து நம்ம சாப்பிடுறோம். ஆனா உள்ள எலும்பு எப்படி உருவாகுது, காது மூக்கு எப்படி உருவாகுது, ஹார்ட் பீட் எப்படி உருவாகுது, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை பரிசுத்தமணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினேன் என்று எரேமியா 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரே. காரணம் என்ன? நம்முடைய தாயின் கருவிலே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் கவனமாய் பார்க்கிறது. இது என்னுடைய சந்ததி, இது ஏன் சின்னம், இது ஏன் பிள்ளைன்னு உரிமை பாராட்டி தேவன் என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? சத்தியத்தை அறியாததுனால சின்ன வயதிலேயே நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அது காரணம் என்ன? சின்ன பிள்ளைகள் மாத்திரம், வாலிப பிள்ளைகள் முக்கியமாய் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, நான் விபசாரம் செய்ததில்லை, நான் விபசாரம் செய்ய மாட்டேன், அவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்வோமா? தேவன் தான் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆமென், க்ளோரி. ஆனா ஸ்கூல் படிக்கும் போது பெண் பிள்ளைகளிடத்துல பேசியிருக்கிறோமே, ஆசையா பேசியிருக்குமே, கேன்டீன்ல போயிருக்குமே, கடைக்கு போயிருக்குமே, ஐஸ்கிரீம் ஷாப் போயிருக்கிறோமே. ஆமென், க்ளோரி. கோ எஜுகேஷன் தான், இதெல்லாம் சகஜம்தான். ஒரு பக்கத்துல உட்கார்ந்து தொட்டு பேசியிருக்கிறோமே. ஹல்லேலூயா.
நீ அழகா இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறேனே, இதெல்லாம் தப்பு இல்லையா? கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறோமே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஹல்லேலூயா. நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் சரிதானா? சின்ன பிள்ளைகளே இப்படி பெண் பிள்ளைகளோட பேசுகிற அளவுக்கு உணர்ச்சியில பலவீனப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மனுஷியாய் பிறந்தவர்களுக்கெல்லாம் டெம்டேஷன் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. டென்ஷன் வரதான் செய்யும், கோபம் வரதான் செய்யும். அப்ப அந்த கோபத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு கோபம் வந்துருச்சு போய் அப்படி படம் அடிச்சிட முடியுமா? அப்போ ஒவ்வொரு கிரியும் நம்மளை தாக்கும் பொழுது அதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ள இடம் கொடுத்துட முடியுமா? கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவா கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்குதான் தேவன் தந்த கட்டளைகள் இன்னதென்று இருதயத்துல எப்பவுமே என்ன செய்யணும்? பூட்டி வச்சுக்கணும். அது எப்பவுமே சிந்தையில தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது. தேவனுடைய 10 கட்டளைகளை தரிப்பித்துக் கொள்வது. எந்த சத்துருடைய கிரியும் கட்டளைக்கு விரோதமாய் எழும்பி மாம்ச இச்சைகள் போர் செய்ய வரும் பொழுது அது எதிர்த்திருக்கிற சர்வாயுதத்தை தரிப்பித்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் அக்கினி புறப்பட்டு சுட்டரிந்து போடும். பயம் இல்லை. தேவன் தந்திருக்கிறதான வார்த்தையில பயம் இல்லை. ஹல்லேலூயா. நம் பார்வைக்கு இது தவறு அப்படின்னு தெரியாது, ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு இதுக்கு தவறு என்பதை நாளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். விபச்சாரம் என்பது என்ன? தேவன் அருவருக்கத்தக்க பாவம், விக்கிரக ஆராதனை. ஆமென். விபச்சாரம் விக்கிரகம் என்னத்தை கொடுக்கிறது? தேவர்கள் எதை கொடுப்பார்கள்? மாம்ச இச்சைகளை அவர்கள் அள்ளி கொடுப்பார்கள். அதுதான் தேவர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர், தேவன் என்று சொல்லுகிறவர், மாம்ச இச்சையை மனிதனுக்குள்ளாக ஆமென் உள்ள விடமாட்டார். மாம்ச இச்சையிலிருந்து விட்டு வைக்கிறவர் தான் தேவன். மாம்ச இச்சைகளை விழ வைப்பது தேவர்கள். தேவர்கள் கொடுப்பது என்ன? மாம்ச இச்சை. அந்த விக்கிரகத்தை வணங்கும் பொழுது அந்த விக்கிரகம் எதை கொடுக்கிறது? விக்கிரகம் என்பது என்ன? நாம் எதை நம்புகிறோமோ அது விக்கிரகம். ஆமென். க்ளோரி. சர்ப்பத்தை நாம் வணங்குகிறோமா? அந்த சர்ப்பம் எதை கொடுக்கும்? மாம்ச இச்சைகளை கொடுக்கும். சர்ப்பத்தை சார்ந்த தூதர்கள் எதை கொடுப்பார்கள்? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாம்ச இச்சையை அள்ளி அள்ளி அவன் விரும்புகிறபடி மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கொடுத்து அந்த கிரிகளினாலே பூரணமாக்கி பாவத்தை பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியும் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குகிறது தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அழிந்து போகிற அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சைகளை ஒவ்வொன்றாய் 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 தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்தின் மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய கட்டளைகள் மூலமாய் ஒவ்வொன்றாய் விலக்கி விலக்கி சுத்திகரித்து ஒரு மனுஷனை மரிப்பதற்குள்ளாக பூர்ணமாக்கி பூர்ண ரட்சிப்பை அவனுக்கு தந்து ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, முதிர் வயதில் இருக்கிறவங்களாலும் சரி, மாம்ச இச்சை என்பது எல்லாருக்கும் இருக்கும். இருதயத்தில் இருக்கும், சிந்தையில் இருக்கும், கிரியில் இருக்கும். அது அவர்களுடைய ஆமென் வேறுபட்டு இருக்கும் ஒவ்வொருக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2வது அதிகாரம் ஆமென் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சத்தியத்தை. சின்ன பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொண்டால், ஏன்னா திருமணமானவனா அவளை வாழ்ந்துட்டாங்க, அவங்களா அறிகிற அறிவு அவங்க வந்தாதான். ஆனா சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் வாழ்க்கையை தொடங்க போகிறார்கள். தொடங்க போகிறவட வாழ்க்கையில சத்ரு திருமணத்துக்கு பின்பு அவளோட வாழ்க்கையை நிரந்தரமாய் அழித்து விடக்கூடாது. ஏனென்றால் திருமணம் செய்த பிறகு தன் மனைவியே அவளுக்கு பேயாய் தெரிவாள், பிசாசாய் தெரிவாள். குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சண்டை. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமா அமைய வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நாம் வழிநடத்த கடமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தை வாலிப பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் என்ன செய்ய முடியும்? நம்ம கண்ட்ரோலா இருக்க முடியும். எப்பாவது ஒரு மனுஷனா பிறந்தாலும் மனுஷியா பிறந்தாலும் ஒரு வயது வந்தா அவங்களுக்கு என்ன செய்வாங்க? பிடிக்குதோ பிடிக்கல, பிடிச்சி யாரையாவது எடுத்து பிடிச்ச உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க.
எங்க கடமை நாங்கள் செஞ்சிடும்பா, நீங்க எப்படின்னா வாழ்ந்துக்கோ, பல்லாண்டு வாழ்க்கை பூ போட்டு வாய் தங்கிடுவாங்க. அப்படிக்கோ பிடிக்கல. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சிகப்பா இருப்பார், அது அம்மா கருப்பா இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பொண்ணு நல்ல பெண்ணா தெரியும். அவங்க கண்ணுக்கு அழகா இருக்கிறா, பொறுப்புள்ள குடும்பத்தை நல்லா கட்டுக்கிற பொண்ணா இருக்கும், நாட்டுக்கட்டையா இருக்கும். இவர் நல்லா படிச்சிருப்பாரு. அம்மாக்காக என்ன பண்ணுவாரு, ஐயோ சொல்றாங்களே அம்மா அப்பா நம்ம சொத்து நிறைய வச்சுருக்கிறாங்க, இது வேணான்றா சொத்தெல்லாம் வேற யாருக்குன்னா போயிடும், அதுக்காக என்ன செய்வாரு, கட்டிப்பார். அது நாட்டுக்கட்டையை கட்டிப்பார். அந்த நாட்டுக்கட்டையை கட்டி கொண்டு வாழ்நாளெல்லாம் அவன் அப்படின்னு நடைமுறையமாய் போய் கொண்டிருப்பார். ஐயோ எப்படி சொல்லி அல்லேலூயா. எந்த நாட்டுக்கட்டையா இருந்தாலும் சரி, அவன் அப்படியே நகரத்துல சிட்டியில இருக்கிற கட்டையா இருந்தாலும் சரி, எந்த கட்டையும் உதவும், எந்த கட்டையும் அடுப்புல போட்டா எரியும். சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா மனரம்யமா நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிற ஒய்ஃபோட சந்தோஷமா வாழணும்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், தேவன் தந்த கட்டளையில கீழ்ப்படியணும். ஸ்கூல்ல படிக்கும்போது ஜாலியா இருக்குது. மிஸ் அப்படி போயிட்ட உடனே அப்படியே பேசுறது, அப்படி ராக்கெட் வர்றது, கிள்றது, தொடுறது, பேசுறது, அப்படி ஒன்றும் தெரியாது. பால் குடிக்கிற குழந்தை மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்றது. அம்மா அப்படியே சொல்லும், ஒன்றுமே தெரியாது. செல்லம் அங்கே போய் குட்டி போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கும். அல்லேலூயா. எத்தனை சின்ன பிள்ளைங்க பெண் பிள்ளைகளோட கூட சேர்ந்து பாவத்தில் சீரழிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கை பிடிச்சி எங்கெங்கேயோ சுற்றுறாங்க. சின்ன பிள்ளைங்க சரி, ஆனால் வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தெரியாது, ஏதோ அதுக்கு இது பாவம் தெரியுமான்னு தெரியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் தெரியும். ஆனாலும் ஏன்னா ஒரே காலையில் போனோம்னா 8:30 போனோம்னா ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் யாரோட கூட வாழறோம், இவங்களோட தான் வாழறோம். எவ்வளோ காலம் வாழ்கிறோம்? 12 வருஷம் வாழ்கிறோம். அப்போ 12 வருஷம் வாழ்கிற ஒரு ஸ்கூலில் போய் வாழ்கிற வாழ்க்கை பெற்றவங்களோட இல்லை. ஆமென் க்ளோரி. வீட்டில் இருக்கிறத காட்டில் எங்கள் ஸ்கூலில் தான் அவங்க லைஃப் போகுது. 12 வருஷம் ஸ்நேகம் பார்த்து 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 பார்த்து, அது நாட்டுக்கட்டையாக இருந்தாலும் சரி, எந்த கட்டையாக இருந்தாலும் சரி, என்ன செய்யும், குரங்கு கூட அழகாக தெரியும் ஒரு நாள். அப்போ சகஜமாகி போகுது. தொடர்றது தப்பு இல்லை, பேசுறது தப்பு இல்லை, வேற வழி இல்லை. அல்லேலூயா. அப்போ கண்ணை அவன் மறைக்கிறான். இதெல்லாம் அவன் செய்யறதுக்கு அவன் ஞானத்தை கொடுக்குறானா எதுக்கு? பின்னால உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை அழிந்து போகிறதுக்கு அவன் திட்டமிடுறான். இந்த நாள்ல ஆதாமுக்குள்ளாக அவனுடைய நாசில அவருடைய சுவாசத்தை ஊதினார். அவருடைய ஆவி, பிதாவாகிய தேவனுடைய ஆவி ஆதாமுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆவி இருக்கும்போது எங்காவது பாவம் செய்ய முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆதாமுக்குள்ள இருக்கிற ஆவி அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவன் பாவம் செய்யவில்லை. அவன் அக்கினி கதிர்களோடு கூட அவன் இருந்தான். இருவரும் ஆமென் க்ளோரி. 2 பேரும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அவன் நிர்வாணிகளா இருந்தோம் வெட்கப்படாது இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி இங்கிருந்து வெட்கம் வந்துச்சு? ஹல்லேலூயா. நம்ம இட கொடுத்ததுனால தான், நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான், நம்ம உரிமை கொடுத்ததுனால தான், அது எனக்கு வேணும் நம்ம சொன்னதுனால தான். தேவன் ஒன்றும் கொடுக்கலையே. அப்போ கொடுத்துருந்தா ஃபர்ஸ்டே அவர் கொடுத்து இந்த மாதிரி பிள்ளை குட்டிகள்லாம் போட்டு ஜாலியாக வீடு கட்டி வாழுங்கன்னு ஏதே துரத்தி இருக்க வேண்டியதானே? எதுக்கு அவர் தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்குது. சத்தியத்தை உண்மையாய் சொல்லி தேவை ஜனத்தை சத்தியத்துக்குள்ளே அறிவினால நிரப்ப வேண்டும். மாம்ச இச்சை எங்கிருந்து வெளிப்பட்டது? அப்ப ஏதேன் தோட்டத்திலே தேவனாலே கொடுக்கப்பட்ட மாம்ச இச்சையானால் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆமென் க்ளோரி ஆவேலை பெற்றெடுத்து அங்கே இருக்க வேண்டியதானே? அங்கே பிள்ளை குட்டிகளோடு கூட பெற்றெடுத்து இருவருடைய சரீரம் ஒன்று சேர்ந்து அங்கே பிள்ளை குட்டிகளோடு வந்து சந்ததி அங்கே வாழ வேண்டியதானே? ஏன் தேவனாகிய கர்த்தர் துரத்தினார்? நான் தேடின பாதை, எனக்கு நானே போன வழி, எனக்கு நானே போட்டுக்கொண்ட கட்டளை, அதனால நான் அழிந்து போனேன். இது ஏற்றுக்கொள்கிற இறுதியை நமக்கு வரணும். அதுக்கப்புறம் டும் 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 திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் 10 ஆண்டு வாழ்க்கை யார் போட்டாலும் ஒரு நாள் மரணம் வரதான் செய்யும். எவ்வளோ பேர் மண்டபத்தில் நம்மளை வாழ்த்துறாங்க, எழுந்து வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க.
அவன் மாலை கட்டி வீட்டுல போய் பால் பழம் சாப்பிட்டோன்னே மறுநாள் சொல்லிட்டேன், ஹல்லேலூயா, எனக்கு பிடிக்கல, ஒரே சண்டைக்காரி, ஒரே ரோதனை. எதுக்கு? கருப்பே காக்காவா இருந்தாலும் சரி, இவதான் அழகு, இவளை போல பேரடி யாரும் இல்லை, யோபு மாதிரி சொல்லணும் உங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா செய்யணும்? சர்ப்பம் வந்து என்னதான் அவன் என்ன அப்படி இருக்கிற அப்படி எதனா வந்து சொல்லிச்சுன்னா கூட உங்களுக்கு, ஏன் அவன் எப்படி இருந்தா என்ன, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லணும். யோசேப்பு சொன்னார்ல, அப்ப அவன் சொல்றதுல ஆமா 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 தலையாட்டிட்டோம்னா சத்தியம் தெரியல, இன்னும் வேற பாதையில நம்ம போயிடும். ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21, 22 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைந்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனத்தில் கொண்டு வந்தார். இப்ப யார் ஆண்டவர் உருவாக்குற? ஆதாம் என் மகன் சொல்லி உருவாக்குற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷனுடைய விலா எலும்புல இருந்து என்ன செய்யறாரு? மனுஷியை கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நீங்க பெரிய பிள்ளையாயிட்டு நீங்க திருமண வயதுக்கு அடைந்து இந்த சத்தியத்தை இருந்தாலும் சரி, இல்லை இப்பயே சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போதே நீங்க அறிஞ்சுக்கிட்டா சரி, இல்லை நீங்க வாலிப பிள்ளையா இருக்கும்போது நீங்க அறிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லது. காலேஜ் முடிச்சு ஒரு 3 வருஷம் வேலை செய்வீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் சத்தி தெரிஞ்சோம், ஐயோ இது தெரியாம போச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுடைய சரீரம் யாருடையது? தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவனுடைய மாம்சத்திலிருந்து எடுத்து எதை எடுக்கிறாரு? விலா எலும்பு. அப்ப 2 பேரும் யாரு? ஒரே சரீரம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், மனைவி பத்தி ஒண்ணு சொல்ல சொல்றன்னு கோவம் வருது. யாரை பார்த்து சொன்ன? என் மனைவி பார்த்து சொன்ன. என்ன ரோஷம் வருமா கணவனுக்கு? அப்படி மூக்கு கண்ணெல்லாம் ரெட்டாய். யாராவது ஒருத்தர் சொன்னான். சில பேருக்கு எது சொன்னாலும் சொல்லியே இருக்காது. அதான் காரணம். அப்போ ஆதாமுடைய சரீரம் கர்த்தருடையது, ஏவாளுடைய சரீரம் ஹல்லேலூயா ஆதாமுடையது. சரிங்களா? அப்போ டோட்டலா பார்த்தா 2 பேரும் யாருடைய சரீரம்? கிறிஸ்துவுடையது. அப்ப இந்த 2 மாம்சமும் அந்நிய மாம்சம் அல்ல, தேவனுடைய மாம்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்பொழுது ஆதாம் என்ன சொல்றான்? இவர் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாரு. எழுந்த பிறகு இவர் தீர்க்கதரிசி சொன்ன ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி இவர் தான். யார் சொல்றா? ஏவாள் இவர் எப்படி தெரியுமா உண்டாக்குனாரு அப்படின்னு. இப்ப நமக்கு தீர்க்கதரிசி சொல்றாங்க, உங்க பிள்ளைய ஆண்டவர் தாய் கருவிலே தெரிந்து விட. அப்படியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி வேதத்துல யாரு? ஆதாம் தான். என்ன சொல்றான்? அவன் அயர்ந்த நித்திரையில. நம்ம ஆபரேஷன் பண்றாங்க, அனஸ்தீசியா கொடுக்குறோம். எழுந்த உடனே நம்ம எதனா சொல்ல முடியுதா? எப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை எப்படி வந்து டெலிவரி ஆச்சு நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை. இவன் ஆதாம் சொல்றான். என்ன சொல்றான்? யார் சொன்னாங்க? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவார் என்றான். எப்படி சொன்னான்? தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்ப ஆதாமுக்குள்ள இருக்கிற ஆவி யாருடையது? பிதாவாகிய தேவனுடையது. அந்த ஆவியினால் அறிந்து தனக்காக உண்டாக்கப்பட்ட மனைவியை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்? இவள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறார். அப்ப தேவன் உண்டாக்கப்பட்ட ஆதாமுடைய சரீரமும் ஏவாளுடைய சரீரமும் க்ளோரி பெற்றவர்கள் நம்மளா இல்லை. நீங்களா வாலிப வயதில் தேடிக்கிறவங்களா இல்லை. ஹல்லேலூயா. தாய் தகப்பனால தன் மகனுக்கு ஒரு மகளையும் தன் மகளுக்கு ஒரு மகனையும் பெற்றவர்கள் தேர்ந்தெடுத்து அது தேவ சன்னிதானத்திலே 2 பேருடைய சரீரம் இணைந்து தேவனுக்கென்று ஒரு சந்ததி இவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் குடும்பமாய் வாழ வேண்டும் என்று தேவ சித்தத்தோடு கூட இவர்கள் திருமணம் செய்து வைத்தால் அது
தேவனுடைய மாம்சம். யாருடைய மாம்சம்? அந்த கணவனும் அந்த மனைவியினுடைய மாம்சம் தேவனுடையது. ஹல்லேலூயா. இவர்கள் இருவரும் சேர்ந்து எப்படி குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இந்த குழந்தை யாருடைய சந்ததி? மல்கியா 2:15 படி, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. இப்படி ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஏசப்பாவுக்கு என்ன தேவை? சந்ததி தேவை. ஏன்னா இவன் அங்கேயே மாம்ச ஈச்சி சிங்காசனத்தை ஈச்சிட்டு கீழே விழுந்து போனான். அடிப்பட்டவன் நம்ம எங்க மறுபடியும் போய் ஜெயங்கண்டுகளா போய் மறுபடியும் மாம்ச ஈச்சிலிருந்து விட்டு சத்தியத்தை அறிந்து மேல போய் தூதுகளா எங்க நின்று போறோம்னா அவனுக்கு வேதனை. அதனாலதான் என்ன செய்யறான்? மனுஷனுக்குள்ளாக மாம்ச ஈச்சையை உள்ள நுழையணும்னு சொல்லி என்ன செய்யறான்? பிளான் பண்ணிட்டான். தேவனால இவன் என்னதான் இவன் ஒரு பெண்ணை நேசிச்சாலும் சரி, இவன் பெண்ணை தீய எண்ணத்தோடு கூட ஒரு பெண்ணை அப்படி பார்த்துட்டாலும் சரி, இல்ல அந்த பெண்ணை தொட்டாலும் சரி, பேசினாலும் சரி, என்னோட கேவலம் நானாவது சிங்காசனத்தை பார்த்தா ஆயிடுச்சுட்டேன். எங்காவது அங்க லூசிபர் போய் எந்த ஒரு பெண்ணாவது பெண்ணே நீ அழகா இருக்கிற, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, நீ அநேக ஸ்ரீகளை பார்க்கலாம், எனக்கு எவ்வளோ இன்பமா இருக்க அப்படின்னு எங்காவது சொல்லியிருக்கிறாடா லூசிபர்? நீங்க சொல்லுங்களேன். நம்ம தான் பாவி. நம்ம சொல்றோம் தாவீது அப்படியே ஒருத்தர் பார்த்தா தாவீதை போட்டு தள்ளுறாங்க. தாவீது இப்படி அப்படி மனசாட்சி இல்லை அப்படிலாம் தாவீதை பார்த்து இன்னைக்கு தாவீது நின்று இருந்தாருன்னா என் ஆண்டவர் மன்னிச்சிருப்பா அப்படின்னு இருப்பார். இன்னும் தாவீதை ஏன் எனக்கு பின்னாடி எத்தனை ஜெனரேஷன் வரப்போதோ அங்கெல்லாம் தாவீதை போட்டு அடிக்கிறாங்க. பாவம் அவரு. அல்லேலூயா. இது லூஸ் எல்லா பரிசுத்தவாங்க தப்பு செஞ்சுக்கிறாங்க. ஆகாரம் பாருங்க, ஆபிரகாம நைஸா திருமணம் செஞ்சுட்டு அமைதியர். யாக்கோபு வாங்கல டாப் 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 பில்கால் சில்பா லேயா ராக்கெட் இன்னும் கூட கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா. இது காரணம் என்ன? மாம்ச இச்சை. அப்ப இது லூசிபர் எங்காவது ஒரு பெண் அவன் தொட்டிருப்பானா? எங்காவது தொட்டானா? அப்ப மனுஷங்க நம்ம எப்படிப்பட்ட பாவிங்க. அவன் தேவ சிங்காசனம் தான் இச்சிதான், அங்க மாம்சத்தின் இச்சையில இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்தான். எனக்கு என்ன அவருக்கும் என்ன வித்தியாசம்? நான் எதுக்கு இங்கிருந்து அவரை போலவே பூர்ண அழகு ஒரு குறையும் இல்லைன்னு ஆண்டவரே எழுதி இருக்கிறாரு. கேவலம். எப்படிப்பட்ட இச்சை அவன் விழுந்தான்? எந்த இச்சையில் அவன் விழுந்தான்? என்னை மனுஷனை பார்த்து சொல்லலாம், நீ விபச்சாரம் செய்தாய், நீ வேசித்தனம் செய்தாய், நீ விக்கிரக ஆராதனை செய்தாய், களவு செய்தாய், பொய் சாட்சி செய்தாய், அவன் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை, எல்லாம் அவனை சொல்லலாம். ஆனா லூசிபர் எந்த பெண்ணாவது அவன் தொட்டிருப்பானா? அவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தவனுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று ஆண்டவர் சொல்றாரு. மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. மத்திய 5:28 தேவன் கொடுக்கிற கட்டளை நமக்கு தான் புதிய ஏற்பாடு கட்டளை. அங்க லூசிபர் எந்த பெண்ணை அவன் இச்சையோடு பார்த்தான் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் அவனை மன்னிக்கவில்லை. ஆனா அந்த லூசிபர் எங்காவது தப்பு செஞ்சான். நம்ம செய்ய மாதிரி அவன் என்ன தப்பு செஞ்சுப்பானா? எந்த ஒரு பெண்ணோட பேசிருப்பானா? பரலோகத்துல பாருங்களேன், அவன் செய்யவில்லை. நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவன் தேவன் அவனை மன்னிக்கவில்லை, கீழே தள்ளினார். ஆனால் அங்கு ஏற்பட்ட முதல் இச்சை எங்க கீழே என்ன பண்ணா? தேவனுடைய சந்ததியே தேவன் உருவாக்கின மாம்சத்துக்குள்ளாக இச்சையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சந்ததி அவருக்கு இருக்கக்கூடாது. நீ எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? வயிறஞ்சி நீ நாசமா போக, ஒரு புழு பூச்சி உனக்கு உருவாகாது எப்படி சபிக்கிறாங்க, மண்ணை வாரி சபிக்கிறாங்க. சிலது பழிக்குது, சிலது பழிக்கல. ஏன்? ஐயோ அன்னைக்கு விட்டு சாபம் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உருவாகல சொல்றாங்கல்ல. பாருங்களேன். அப்போ சாத்தான நினைச்சான் இந்த ஆதாமும் ஏவாளும் அவன் என்ன செய்யணும்? பரிசுத்த சந்ததியாய் இவங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கவே கூடாது, தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படியவே கூடாது என்று சொல்லி என்ன செஞ்சான்? இவர்கள் நிர்வாணிகளாக இருந்தோம் வெட்கப்படாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்குள்ளாக
வெட்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா என்ன செஞ்சான்? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஏவாளோடு கூட பேசி பேசி இப்பதான் வருது மாம்சத்தின் இச்சை. இப்பொழுதுதான் மாம்சத்தின் இச்சையை ஆமென் அந்த பொல்லாத லூசிபரின் ஆவி என்ன செய்து சர்ப்பத்துக்குள்ள நடமாடுகிற, இப்ப நம்ம சர்ப்பம் பாம்புங்கிறோம், அது நடமாடுகிற சர்ப்பம். அது அந்த மிருகத்துக்குள்ளாக ஒரு சராசரி ஒரு ஆண் எப்படி இருப்பானோ அது போல நல்ல ஹேண்ட்ஸமா கம்பீரமாய் பலமுள்ளவனா அவனுக்குள்ளா உள்ள புகுந்து என்ன செய்யணும்? ஏவாளுடைய மாம்சத்தின் மீது ஆமென் க்ளோரி அவன் என்ன செய்தான்? கண் வச்சான். ஒரு சந்ததி அழிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு பெண் பிள்ளையை பிடிக்கணும், ஒரு ஆண் பிள்ளையை பிடிக்கணும், அவனுடைய வித்து கெடுத்து நாசப்படுத்தணும். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், எவ்வளவு பரிசுத்தமாய் அக்கினிமயமான தூதனாய் இந்த லூசிபர் இருந்தான். எந்த பெண்ணையாவது அவன் தொட்டானா? எந்த பெண்ணையாவது ஓரக்கல்ல பார்த்தானா? இச்சித்தானா? சொல்லுங்க. அப்போ நம்ம எவ்வளோ கிருபையை பெற்றிருக்கிறோம், நம்ம எவ்வளோ தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவன் உள்ள கீழே விழுந்தவனுடைய வெறித்தனம் என்ன? இவனுடைய மாம்சத்தை கரைப்படுத்த வேண்டும். ஏவாளுடைய மாம்சத்தை கரைப்படுத்திட்டா இவளை வச்சுதானே சந்ததி இயேசு கிறிஸ்துக்கு வரப்போகுது. அவன் நான் இருந்த இடத்துல இவங்க 2 பேரும் வந்தாங்க நிக்க போறாங்க, நான் விட்டுருவேனா? என்ன செஞ்சான்? ஒரு பெண்ண என்ன சொன்னா? விழுந்துருவான். நீ ரொம்ப அழகா இருக்கிற, இது ஒன்னே போதும். டெய்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்ல 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 குரங்கு கூட என்ன இருக்கும்? அழகா தெரியும். அப்போ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் எதை நாம் தெரிஞ்சுக்கணும்? நம்ம அழகு நம்ம எப்படி எந்த அளவுக்கு அழகுல இருக்கணும்னு அந்த அறிவை நம்ம பெற்றுக்கணும். அவன் பார்த்து நீ இந்த நடிகை மாதிரியே இருக்கிற, நீ இந்த ஆக்டர் மாதிரியே இருக்கிறன்னு சொன்னா அப்படியா? அப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கூடாது. நான் எந்த அளவுக்கு அழகுல இருக்கிறேன், நான் அழகா தான் இருக்கிறேன், என்ன அசிங்கமா ஆண்டவர் எல்லாம் படைக்கல, ஆண்டவர் என்னை இந்த அழகோடு படைச்சிருக்காது போதும், நீ சொல்லிதான் எனக்கு தெரியல. அங்கேயே நம்ம என்ன செய்யணும்? தடை போடுறதுக்கு, அங்கேயே கட் பண்றதுக்கு நம்ம அந்த அறிவை, மனுஷனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை நம்ம அறிந்திருந்தால் அன்றைக்கு ஏவாளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல கெட்டு போயிருக்கு, வாலிப பிள்ளைங்க சீரழிஞ்சு போயிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு பின்பாக தொடர்ற வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதற்காக தான் தேவன் சத்தியத்தை அறிகிற அறிவினால ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் மீதம் இருக்கிற வாழ்க்கை எங்க வாழ போறோம்? திருமணமான பிறகுதான் அவங்களோட வாழ்க்கையை தொடங்க போகிறோம். கடைசி வரைக்கும் மரண பரிவு வந்து வாழ்கிற வாழ்க்கை எங்க வாழ போகிறோம்? தேவனுடைய பரத்தை பிடித்து கூட குடும்பத்தோடு கூட வாழ போகிறோம். அப்போ சிறு பிள்ளைங்க ஸ்கூல்ல அவன் தவறு செய்யக்கூடாது, வாலிப பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது. லூசிபருக்கு கிருபை கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அவன் சிங்காசனத்தை தான் மாத்தி வச்சுட்டான். ஆனால் அந்த வெறிதனத்துல வந்து என்ன செய்தான்? சந்ததி அழிக்க வேண்டாம், பரிசுத்த சந்ததி என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் திட்டமிட்டு மிருகத்துக்குள்ளாக சர்ப்பத்துக்குள்ளாக உள்ள புகுந்து ஏவாளுடைய சரீரத்தை அவன் புசித்து என்ன செஞ்சான்? சீரழித்தான். கற்பழிக்கப்பட்டாள் ஏவாள். அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்க, தேவனுடைய மாம்சம் எது? ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் உருவாக்கின ஆதாம் தேவனுடைய மாம்சம், அவனுடைய எல்லா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள். ஆமென். இவங்க இருவரும் தேவனுடைய மாம்சம். இப்ப அந்நிய மாம்சம் எது? அல்லேலூயா. சர்ப்பம் என்கிற மிருகம் ஏவாளுடைய சரீரத்தை புசித்து அவருடைய கற்பை அவன் அழித்தான். அல்லேலூயா. இந்த சர்ப்பம் என்கிற மிருகம் எப்படி இருந்தது? ஒரு இப்ப எப்படி நம்ம ஆமை பார்க்கிறோமோ அது போலதான் அவனும் கம்பீரமா அம்சமா இருந்தான், அல்ல பலமுள்ளவனா. ஆதாமை காட்டிலும் இந்த மிருகம் ஆமென் பல மடங்கு பலமுள்ள, சரீரத்தில பலமுள்ளவன். ஆனால் ஆதாம் ஆத்துமாவிலே பலமுள்ளவன், ஆவியிலே பலமுள்ளவன். ஆனால் இந்த பொல்லாத மிருகம் சர்ப்பம் சரீரத்துல பலம் உள்ளது. எதுல? மாம்ச இச்சையை உண்டு பண்ணுறதுல அவன் வல்லவன். அல்லேலூயா. இப்ப இந்த சர்ப்பம்ங்கிற மிருகத்தோடு கூட
இந்த மிருகம் என்ன பண்ணுச்சு? ஏவாளுடைய சரீரத்தை புசித்து அவள் பரிசுத்தமான அவளுடைய கர்ப்பத்தை சீரழித்து கற்பழித்தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 பேருடைய மாம்சம் யாருடைய மாம்சம்? அந்நிய மாம்சம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்நிய மாம்சம். இப்போ தேவன் அனுமதிக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் திருமணம் ஆகதான் போகுது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல தேவன் அவர்களுக்கு குடும்பமா இணைந்து கணவன் மனைவியாய் நம்ம இணைஞ்சுக்கிட்டதுனால தேவன் அதை ஆசீர்வதித்து குடும்பமா அமைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தோட்டத்துக்குள்ள தேவனுடைய மாம்சமாய் உருவாக்கப்பட்டார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஏவாளுடைய மாம்சத்தை அவன் சீரழித்து மிருகத்தோடு கூட சேர்ந்து போயாச்சு. இப்ப இந்த 2 பேருடைய மாம்சம் எந்த மாம்சம்? அந்நிய மாம்சம், தேவன் ஏற்றுக்கொள்ளாத மாம்சம். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாக மீட்கப்படாதிருந்தார்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள மாம்சமாய் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் சரீரத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளுடைய மாம்சமும் அறிந்து அதன் மூலமாய் ஆதாமுடைய வித்து வெளிவந்து அது சந்ததியாய் வருவதுதான் அது பரிசுத்த சந்ததி. இங்கே தோட்டத்துக்குள்ள இருக்கும்பொழுது இவர்கள் இருவரும் பரிசுத்த மாம்சத்தோடு கூட சரீரத்தை அவர்கள் அறியவில்லை. இது சத்தியம். ஹல்லேலூயா. எப்பொழுது சரீரத்தை அறிந்தார்கள்? ஆதாமும் ஏவாளும் இல்லை. ஆதாமுக்கு முன்பாக ஏவாளுடைய சரீரத்தை அறிந்தான் சர்ப்பம். இந்த அறிதலுக்கு, இந்த கெடுதலுக்கு, இந்த சீர்கேட்டுக்கு விபச்சாரம் என்று பெயர், விக்கிரகாராதனை என்று பெயர். ஹல்லேலூயா. இது சர்ப்பத்துடைய மாம்சம், அந்நிய மாம்சம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்ல, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. உங்களுடைய சரீரம் தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சந்ததியோடு கூட சேர வேண்டும். அதுதான் பரிசுத்த சந்ததி. இங்க உதாரணமாய் மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய ஜென்மத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, எங்க சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய தாயாகிய மரியாள், அவருடைய தாயாகிய, எவ்வளவு ஒரு பாக்கியது, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். இப்ப அப்படி எடுத்துக்கொள்ளலாமே. இங்க ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க, கணவன் மனைவியா துணைவியா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆதாம் ஏவாளுடைய சரீரத்தை அறியவில்லை. அல்லேலூயா. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, யார்கள் கூடி வரும் முன்னே? யோசேப்பினுடைய சரீரமும் மரியாளுடைய சரீரமும் கூடி வரும் முன்னே, அறிந்து கொள்வதற்கு முன்பே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அப்போ இந்த மாதிரி கர்ப்பமாயிட்டோன்னே அவளுடைய சிந்தனை என்னாச்சு? வேறு யாரும் அந்நிய மாம்சத்தோடு கூட சேர்ந்து இவள் கெட்டு போயிருக்கிறா. அந்த மாம்சத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் தவறு நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாம்சம் வேற எங்கேயோ போய் சேர்ந்து போயிருக்குது. இதற்கு நான் தகப்பனா இருக்க தகுதியற்றவன். ரகசியமாய் அவளை தள்ளிவிட அவன் யோசனையா இருந்த போது, ஹல்லேலூயா, அங்க எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? மரியாள் வேறானுடைய சரித்தை அறிந்தாள் என்று எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? இங்க தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பறித்தால் புசித்தால் இருவருடைய கண்களும் திறந்தது, நிர்வாணிகள் என்று அறிந்து வெட்கம் உள்ளே வந்தவுடனே
அத்திலைகளை தைத்து இவ்வளவு விவரமாய் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். காரணம் என்ன? அது அந்நிய மாம்சம், அந்நிய மாம்சம் அறிந்தது நிமித்தமாய். அல்லேலூயா. தேவனுடைய தோட்டத்திலே நுழைந்து இந்த பொல்லாத பிசாசு அவருடைய பரிசுத்த சந்ததியை அவன் கெடுத்து போட்டான் என்று சொல்லி. அல்லேலூயா. மத்தேயு 1:20 தூதன் வந்து யோசேப்பிடத்துல அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பேசின உடனே அவர் என்ன செய்யறாரு? உடனே அவன் மரியாதை அவர் சேர்த்து கொண்டார். அவன் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு மரியாதை சேர்த்து கொண்டு அவர் பிறக்கிற வரைக்கும், ஹல்லேலூயா, யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவளை அறியாதிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரியாளும் யோசேப்பும் ஒருவரை சரீரத்தின்படி அறிந்து கொள்ளாமல் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இங்க வந்து சிந்தையில மரியாதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்நிய மாம்சத்தோடு கூட போய் அவன் கெட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ரகசியமா தள்ளிடலாம். அதான் அவன் நீதிமான், தள்ளி விடலை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மரியாளுடைய வாழ்க்கையை காப்பாற்றினார். மறுபடியும் தூதன் வந்து சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா, முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து என்று சொல்லி. அப்போ இதுதான் தேவனுடைய மாம்சத்துக்கும் அந்நிய மாம்சத்துக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. இந்த சர்ப்பம் என்ன செய்தது? ஆதியாகமம் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, இருவரும் தேவனுடைய மாம்சமாய் இருக்கும் பொழுது சரீரத்தின்படி ஒருவர் அறிந்து கொள்ளவில்லை. பரிசுத்தமான சரீரமாய் மாம்சமாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆதாமும் ஏவாளும் குடும்பமாய் இணைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற நேரம் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் இது குற்றம், இது பாவம், இது மீறுதல், இது அக்கிரம் என்பதை சொல்லி சத்தியத்தை அறிகிற அறிவினால் அவர்களை நிரப்பி அவருடைய மாம்சத்தில் இருக்கிற ஈச்சையை விட்டு விலக்கி எடுத்து போட்டு அவருடைய வார்த்தையினாலே சுத்திகரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். ஜெயம் எடுக்க வேண்டும், ஜெயம் எடுக்கிறோம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா மாம்சத்தின் மீது இருக்கிற இச்சையில விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 2:16-17 கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஏன் கட்டளை? புசித்தால் சாகவே சாவீர்கள். புசித்தா சரீரத்துல அழிவு நிச்சயம். புசிக்காம இருந்தா அழிவில்லை. இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அவனை யாரா இருந்தாலும் எந்த வயதா இருந்தாலும் சரி நாம் பாதுகாக்க நாம் படுவோம். அல்லேலூயா. மல்கியா 2:15 படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மாம்சமும் தேவனுடைய சந்ததியா இருக்கிற பெண் பிள்ளையுடைய மாம்சமும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. அவ எங்க நம்ம கரைபட்டோம் என்பதை சத்தியத்தின்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3:6 அந்நிய மாம்சம், சர்ப்பத்தினுடைய மாம்சம் தேவனால ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாலும் இவனுடைய எலும்பும் மாம்சமும் சர்ப்பத்தினுடைய ரத்தத்தோடு கலக்கும் பொழுது அது அந்நிய மாம்சம். அல்லேலூயா. இதற்கு பெயர் என்ன? வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரகத்தை அவள் நம்பினான். விக்கிரம் என்கிற சர்ப்பத்தினுடைய வார்த்தை அவள் நம்பி விக்கிரக ஆராதனை
அல்லேலூயா. அவன் கொடுக்கிற மாம்ச ஈச்சி விரும்பி அவளை புசித்தான். அவளுடைய கர்ப்பம் கரைப்பட்டது. பரிசுத்தமுள்ள அவளுடைய மாம்சம் கரைப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு பின்பாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6 2 பேருமே அல்லேலூயா புசித்தார்கள். ஆதாமுக்கு இதை ஏவாள் சர்வம் கற்றுக் கொடுத்ததான விபச்சாரத்தை ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்து மாம்சத்தின் மீது ஈச்சைகளை அவன் எப்படி விதைத்தானோ, எப்படி கற்றுக் கொடுத்தானோ, அந்த மாம்சத்தின் கிரியைகளை செய்யும்படி ஆதாமுக்கு ஒரு பெண் ஏவாள் கற்றுக் கொடுக்கிறாள். அவன் புசிக்க 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 அவனுக்கு மனதுக்கு இன்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆதாமுடைய மாம்சம் ஏவாளுடைய மாம்சமும் பரிசுத்த மாம்சமாக இப்பொழுது இருக்கிறதா? இல்லை. இப்பொழுது அந்நிய மாம்சமாய் இவர்கள் ஆதாமும் ஏவாளும் மாறி போனார்கள். இவர்கள் இருவருடைய மாம்சமும் தேவனுடைய மாம்சம் அல்ல. இவர்கள் மாம்சத்தை புசிக்கும்படி அவன் யார் கற்றுக் கொடுத்தான்? சர்ப்பம் கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. அவருடைய கிரியை செய்யும்படி யார் கற்றுக் கொடுத்தான்? சர்ப்பம் கற்றுக் கொடுத்தான். இவள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது ஒருவருடைய சரீரத்தை அவர்கள் அறியவில்லை. சத்தியம். இவர்கள் ஆதாமும் ஏவாளும் சரீரத்தை எப்படி அறிந்தார்கள்? சர்ப்பம் அவர்கள் இருவருக்குள்ளாக மாம்ச ஈச்சையை ஆமென் கற்றுக் கொடுத்து ஏவாளை சீரழித்து அதன் கிரியைகளை ஆதாமுக்கு சொல்லிக் கொடுத்து செய்யும்படி புசிக்கும்படி ஆமென் சொன்னவள் யாரு? ஏவாள். இப்ப அந்த கிரியைகள் எல்லாம் செய்யும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பூரணமாகும் போது மரணம் நிச்சயம். அப்ப இது உண்மையான சம்பவம். ஒரு ஸ்கூல்ல அம்மா அப்பா ஏதோ வெளியே போயிட்டாங்க, ஏதோ ஒரு அர்ஜென்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல 12 வருஷம் அந்த ஸ்கூல்ல தான் டைம் பாஸ் பண்ணும். வீட்டில் இருக்கிறத காட்டிலும் எங்க ஸ்பெண்ட் பண்றாங்க? ஸ்கூல்ல தான். அப்போ தன்னுடைய கிளாஸ்மேட்டு இந்த பையன் இந்த பொண்ணு சொல்லியிருக்கான், என்னை நீ ஈவினிங் என் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி வரேன்ப்பா அப்படின்ட்டு இதுவும் போயிருக்கு. அப்போ வீட்டுக்கு போன பிறகு இந்த சின்ன பிள்ளைங்க தான் ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். 2 பேருடைய சரீரமும் இணைந்து போனது. என்ன வயசு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? 5th 6th. இந்த 2 பேருடைய சரீரமும் இணைந்து மறுநாள் கேஷுவலா ஸ்கூலுக்கு ஒரே கிளாஸ்ல உட்காராங்க, படிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம இப்படி சீரழிஞ்சு போயிருக்கிற உணர்வே இல்லை. இந்த பையன் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்திருக்கிறோமே என்ற உணர்வே இல்லை. 2 பேரும் ஸ்கூலுக்கு தான் போறாங்க, படிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுடைய மாம்சம் கர்த்தருடையது. எந்த ஒரு மனுஷனுடைய மாம்சமும் கர்த்தருடையது. எந்த வாலிபனுடைய மாம்சமும் வாலிப பெண்ணுடைய மாம்சம் யாருடையது? கர்த்தருடையது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படின்ற உணர்வே அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க, வாயேன் வீட்டுக்கு, வந்தாச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, செஞ்சாச்சு. அப்படிதான் ஆதாம் இல்ல ஏவாள். சர்வம் சொன்னா அவன் பேச பேச வசியப்படுத்த வார்த்தையினால ஒருத்தர் தொடர்ந்து நம்மளை பார்த்து போந்துட்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு மாம்சமும் மனதும் வசியப்பட்டு போகும். அவர் சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை திருத்தி பேசுவேன், இதெல்லாம் தப்பு இல்ல, தேவன் அனுமதித்தது அப்படி சொல்ல 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 சத்தியத்தை புரட்டி போடுகிற போதகர்கள் உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய மாம்சம் எது, அந்நிய மாம்சம் எது? அப்ப இந்த 2 சின்ன பிள்ளைகள் செய்த காரியம் என்ன? சத்தியத்தை அறியவில்லை. அந்நிய மாம்சம் சேர்ந்து உணர்வு பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயிட் பாதலாம் தான். அவங்களுக்கு பாதம்லாம் கிடையாது. இந்த பூமியில மாம்சத்தை சரித்து அறியணும், இதுதான் அவருடைய வாழ்க்கை.
மரித்து போனவர்கள் அவர்களுக்கு பாதாள காத்திருக்கும், அதில் விழுந்து போவார்கள் நித்தியத்துக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவ பிள்ளை, முதலாவது ஒரு மாம்சம் சரீரம் யாருடைய என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் அழறாரு, வாலிப பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. ஐயோ நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு, இன்னைக்கு போட்டு ட்ரெஸ் நல்லா இருக்குது. குட் நைட் போன்ல, how are you, 10:30 மணிக்கு போன், குட் நைட், see you tomorrow, இங்க சந்திக்கலாம். இந்த நாட்டில் எனக்கு குட் நைட்னு அனுப்பியிருக்கானே. எங்க அம்மா அப்பா கூட எனக்கு குட் நைட் சொல்ல, எங்க அம்மா அப்பா கூட என்னை இந்த நேரத்தில் நினைக்கல, எங்க அம்மா அப்பா கூட 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 கூடன்னு சொல்லி ஹல்லேலூயா. மறுநாள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரும்போது என்னை இந்த ராத்திரி விசாரித்து இவன் ஒருத்தர் இருக்கிறானே, அப்போ இவன் கூட இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மாட்டியாச்சு, காப்பி குடிக்கலாம், போகலாமா, ஹோட்டலுக்கு போகலாமா. அப்படியே போய் என்னாச்சு, அந்த சின்ன பிள்ளைங்க செய்கிற காரியத்தை தான் வாலிப பிள்ளைகளும் செஞ்சு முடிச்சு. மனரம்யமாதான் வாழ்க்கை போகுது. அது சர்ப்பம் ஏவாளோட பேசும் பொழுது சந்தோஷமா தான் இருந்தது. அந்த கனியை பாரு சொன்னாரா, தேவர்கள் போல இருப்பீங்கன்னு. ஏற்கனவே நான் தேவனா தான் இருக்கிறேன், தேவனோடு தான் இருக்கிற, அப்ப நீ இதெல்லாம் அழைச்சிருக்க, நீயா தேவனோடு இல்ல? கேட்க வேண்டியதானே. அதுதான் புத்தி இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஏன் எனக்கு நைட்ல இப்படி குட் நைட் அனுப்புறான், குட் நைட் அனுப்புறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேயே அந்த அறிவு வரணும். அந்த அறிவு இல்லாததுனாலதான் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க இது செஞ்சாலும் தப்புன்னு தெரியல, உணரல. 2 வருஷம் ஸ்கூலுக்கு தான் போகுது, நம்ம செய்தது தப்பு அப்படின்னு தெரியல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் கிறிஸ்தவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் மாம்ச இச்சை இல்லாத ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. ஆமென். தேவனுடைய சந்ததியா இருந்தாலும் சரி, அவர் ரத்தத்தை உள்ள புகுத்தப்பட்டது. மாம்ச இச்சை தட்டி எழுப்பும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அடங்கி ஆள முடியுமே தவிர, ஹல்லேலூயா, அதை நிரந்தரமாய் விட்டு மௌனமானவனா என்று சொல்லவே முடியாது. சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே, கட்டளையினால, ரத்தத்தினால் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்திகரிக்க தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக புறப்பட்டு நிரந்தரமாய் எதிர்த்திருக்க தேவன் பலனை கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்நிய மாம்சமும் தேவனுடைய மாம்சம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏவாள் மிருகத்தோடு கூட சேர்ந்தது அந்நிய மாம்சம். அதுக்கு உதாரணமாய் அமேன் க்ளோரி ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். எங்க உண்மைதானா? அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. யாரு? ஏவாள் சொல்றா. ஆண்டு சொல்ற, மாமா நீ செஞ்சதை மூடி மறைச்சிட்டா, அவ தோட்டத்துல, என் தோட்டத்துல நீ செஞ்ச காரியம், ஆமென் க்ளோரி, நான் தான் சாட்சி அளிக்கிறேன் நீ செஞ்சதுக்கு. இப்ப நான் சொல்லட்டுமா? நீ சொல்லிட்ட கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இவர் கர்த்தரால் தானே இவர் காயினை பெற்றால் அப்படின்னா கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்திருப்பாரா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கர்த்தரால் பெற்றேன் என்று சர்ப்பத்தோடு கூட அந்நிய மாம்சத்தோடு கூட பெற்றெடுத்த பிள்ளையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் சாட்சி கொடுக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரரை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து யாராரு? பொல்லாத பிசாசு, பொல்லாத சர்ப்பத்தினுடைய மாம்சம். அவன் ஏவாளை புசித்து பெற்றெடுத்து முதல் வித்து காயின். ஹல்லேலூயா. இது யாருடைய வித்து? சர்ப்பத்தினுடைய வித்து. இது அந்நிய மாம்சத்தோடு கூட சேர்ந்து, சரீரத்துல சேர்ந்து அவனுடைய வித்து பிறப்பிக்கப்பட்டது. அந்த பிள்ளை யார்? வெளிவந்தது காயின். அவன் நம்ம சொல்லிடலாம் இது கர்த்தருடைய சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைன்னு. அது வளர்ந்த பிறகுதான் தெரியும் இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் இது பிறந்துச்சாண்டு. மாம்ச இச்சையில பிறந்திருக்கிறதா
தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்திருக்கிறதா என்பதை அவருடைய கிரியைகள் வெளியரங்கமாய் போகும்போது தெரிந்து போயிடும். அல்லேலூயா. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். அங்க என்ன கிரியை அவன் செஞ்சான்? ஏவாளுடைய சரீரத்தை எப்படியாவது அடையணும்னு சொல்லி இந்த கனியை பூசி. இப்ப பாருங்க, ஒரு காஃபி குடிச்சாலே பாருங்க என்ன சொல்ற, தப்பா தலைவலியெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு மேல ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் போய் சந்தத்துல குடிக்கிறாங்க. அதை குடிச்ச என்னது? போதை ஏறி தவறு செய்யறாங்க. நீதிமொழிகள் படிச்சு பாருங்க. அப்ப அவன் கிரியை நினைச்சுக்கிறான், போதையுட்டுகிற வார்த்தையினாலே பேசி ஏவாளை கொஞ்சம் கொஞ்சமா வசியப்படுத்தி அந்த கனி பாரு புசி. அவளே அறிக்கையிடுறான். அந்த கனியை புசிச்ச உடனே சரி, நமக்கு கை காலெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, டாக்டர் என்ன கூட ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்லீப்பிங் டோஸ் போட்டோட நமக்கு என்ன நடக்குது? தூக்கம் வருது. அப்ப நான் நிம்மதியா தூங்க நைட்டெல்லாம் சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த கனியை அவன் பறித்து அவள் புசித்த பிறகு அவளுக்குள்ளே நடந்த மாற்றம் என்ன? அந்த கனி என்கிற அவனுடைய சரீரம், அவன் மரம் அவன் நிற்கிறான். அவனுடைய சரீரத்தை போய் சேர்ந்து கொண்டான். 2 பேருடைய சரீர மாம்சம் சேர்ந்து கொண்டது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அந்நிய மாம்சம் காட்டி கொடுத்து அவன் கிரிகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே தன் சகோதரனுடைய கிரிகள் நீதியுள்ளவர்களாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் இது அந்நிய மாம்சத்தோடு கூட சேர்ந்து பெற்றெடுத்தால் ஏவாள் யாரை? சர்ப்பத்தினுடைய வித்து. அவன் தான் காயின். ஹல்லேலூயா. இது அந்நிய மாம்சம். அதான் சொல்ல, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களா? எந்த ஒரு கிறிஸ்துவ பிள்ளையும் அந்நிய மாம்சத்தோடு கூட புறஜாதியாரோடு கூட அந்த மதத்தை சாதிகளோடு கூட சேராது. ஆமென். க்ளோரி. இதுதான் அந்நிய மாம்சம். தேவனுடைய மாம்சத்தோடு சேரும் பொழுதே இவ்வளோ வேதனை. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஹல்லேலூயா. ஆதாம் அதற்கு பின்பாக ஏவாளை சரீரத்தில் அறிந்து எல்லாவற்றையும் அறிந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம் எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா அவன் தேவனுடைய சித்தத்தோடு கூட அனுமதியோடு கூட ஏவாளுடைய சரீரத்தை அறிந்து அவன் பெற்றிருக்கிறான். மாம்சத்திலே அவன் தான் ஆபேல். ஆண்டவர் சொல்றார், அவனை ஆபேலை குறித்து அவனுடைய பரிசுத்த சந்ததியை அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவன் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாயிருந்தது நிமித்தம் தானே. ஆபேல் தான் தேவனுடைய சந்ததி. ஹல்லேலூயா. அப்போ ஆதாமும் ஏவாளுடைய சரீரமும் சரீரத்துக்குள்ள சர்ப்பத்தினுடைய இருவருக்குள்ள மாம்சத்தின் மீது ஈச்சி உள்ளே புகுத்தினது சர்ப்பம் என்கிற மிருகம். ஹல்லேலூயா. நான் சொல்லவில்லை, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. இருவரும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது சரீரத்தை அவர்கள் அறியவில்லை. சர்ப்பத்தின் மூலமாய் வந்த ஈச்சையினாலே உள்ள ரத்தத்துல உள் புகுத்தது ஆண்டவர் செய்யறார். சொல்றாரு, இப்ப நீங்க மாம்சத்தின்படி 2 பேருடைய சரீரம் இணைந்து ஆமென் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா சரீரத்தில் சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அது கர்த்தருடைய சந்ததி என்ற நாமத்தை, அங்கீகாரத்தை, உரிமையை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் ஆமென் ஏற்படுத்துகிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆமென் அவர் பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கிரியைகளுக்கு தேவன் ஆமென் க்ளோரி மன்னிப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய சரீரத்தை அறிகிறதுனாலே அது வெளிப்படுகிற அவருடைய கிரியைகளினாலே வெளிப்படுவது என்ன? தேவனுக்கு ஒரு சந்ததி, ஒரு பிள்ளை எனக்குன்னு. ஒரு பிள்ளை கூட போய் அங்க தேவனுடைய ராஜ்யத்துல போய் நிக்க கூடாதுன்னு தானே அந்த லூசிபர் என்ன பண்ணா? எப்படி போய் நின்று பார்த்துடலாம், நான் வெறும் சிங்காசனம் தான் இச்சிட்டேன், என்ன பிடிச்சு கீழே தள்ளிட்டாரு. ஹல்லேலூயா. நான் எங்காவது எந்த பெண்ணையாவது எங்கேயாவது நான் பார்த்தேனா? இப்படி வசீகரமான வார்த்தைகளை நான் பேசுறேனா? இல்லையே. அப்ப அவனுக்கு கிடைக்காத கிருபை இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் பாருங்க ஆதாமும் ஏவாளாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. தேவ சந்ததியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்கூல்ல இருக்கிற நேரத்துல, வீட்டுல கூட நீங்க இருக்கிறது இல்லை, வந்து கொஞ்ச நேரத்துல
ஈவினிங் வந்தா ஏதோ அம்மா கொடுக்குற ஸ்நாக்ஸ் டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்கி போயிடுறீங்க. வேதத்தில் சத்தியத்தை எடுத்து படிக்கிறது இல்லை. அப்படியே உங்க சரீரம் வளர்ந்து அப்படியே என்ன பண்ணுது, உலகத்தோடு கூட அங்க ஸ்கூல்ல இருக்க மற்ற பிள்ளைகளோடு அதுதான் அந்நிய மாம்சம். ஸ்கூல்ல சேர்ந்தா என்ன, வாலிப வயசுல சேர்ந்தா என்ன, அவளுக்கு தண்டனை கிடையாது. ஸ்ட்ரைட்டா அவளுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே பாதாளத்துக்கு போக வேண்டியதான். அதுக்கெல்லாம் கத்த நியாயத்தை நீங்க கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்நிய மாம்சத்தோடு கூட சேருவது நியாய தீர்ப்பு இந்த பூமியில வரும். அல்லேலூயா. இந்த மாதிரி அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவன் ஜாலியா இருக்கிறான், இவன் ஜாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிகளை மாற்றக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் தேவனுடைய கட்டளையை புரிந்து கொள்ள. நம்முடைய மாம்சம் கர்த்தருடையது. அதான் சரீரத்தை ஜீவ பலியா என்கிட்ட கொடு என்ன ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி, அவன் ஒரு சபை, அவன் எப்படி இருக்க வேண்டுமா, அவர்கள் மாம்சத்திலே ஜெயமெடுக்க வேண்டும். அவன் டெம்டேஷன் தான் வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. உணர்வுகள்லாம் வரதான் செய்யும், வராமல இருக்காது. அதை கட்டுப்படுத்துகிறவர்களாய், கடிவாளம் போட்டப்பட்டவர்களாய், கடிவாளம் என்கிற தேவனுடைய கட்டளை அறிந்திருக்க வேண்டும். என் மாம்சத்தை ஒடுக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அது வளர்ந்து வாழும் பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல முதிர் வயதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சத்தியம் தான். ஆனா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க வாழ்க்கையை தொடங்கும் போது தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும். என் மாம்சம் யாருடையது? என் மாம்சம் கர்த்தருடையது. யோசேப்புக்கு தெரிந்தது, என் மாம்சம் யாரால் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. என் அம்மா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இதே வேலைதான். ஆனா என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டாரு, பரிசுத்தத்துக்கு முத்திரை மோதிரமாய் என்னை அவர் வைக்க போகிறார் என்பதை தேவனுடைய ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என் மாம்சம் யாருடையது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் என் சரீரம் நான் யாருக்கு சொந்தம், என்னுடைய தேவன் யார், என் தேவன் எனக்கு என்ன கட்டளை கொடுத்தார். ஆதியாகமம் 2:17 யாத்திராகமம் 20 நான் அது மீறி நான் நடந்துட்டேன். மாம்ச இச்சையில ஆதியாகமம் 2:17 கொடுத்த கட்டளை மீறி என்ன செஞ்சேன்? என் ரத்தத்துக்குள்ள மாம்ச இச்சை உள்ள புகுத்திட்டான். யாரு? சர்ப்பம். ரத்தம் எனக்குள்ள போகுது, 2 ரத்தமும் ஓடுது. ஒரு மனுஷனுக்குள்ள சர்ப்பத்தோட ரத்தமும் ஆதாவனுடைய ரத்தமும் ஓடுது. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவன் கொடுத்த கட்டளைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது என் மாம்சம் கர்த்தருக்கு. அல்லேலூயா. நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் தவறு செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் அவரை அறிகிற அறிவினால் அவர் நிரப்புகிறார். அவர் கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவசரப்படக்கூடாது. எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற வேலையில கர்த்தர் ஒரு குடும்பத்தை அவர் அணைப்பாவார். அல்லேலூயா. என் சிந்தை முழுவதும் தேவனுடைய கட்டளைகளால் இந்த ரண்டித்தோடும் தேவனுக்கு பயப்படுகிற பரிசுத்தம் எங்கள் சிந்தையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இருக்குமானால் அல்லேலூயா. கடைசியா 1 யோவான் 2:24 ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. எதை ஆதி முதல் கேள்விப்பட்டது? அல்லேலூயா. ஆதி முதல் கேள்விப்பட்டது என்ன? பரிசுத்தம் தான். நித்திய காலமாய் சதா காலம் உயிரோடு இருக்கிறோரு கூட நாமளும் உயிரோடவே இருக்கணும் அவரோடு தான் ஆண்டவர் நினைச்சாரு. அவர் நினைச்சது தப்பா? எனக்கு மாம்ச இச்சைக்காக போராடுகிறாங்க, ஐயோ என்னுடைய உணர்வுகள் கட்டுப்படுத்த முடியவில்லை, போராடி சீரழிந்து போய் இன்னைக்கு பிள்ளைகளும் வாலி பிள்ளைகளும் விழுந்து போகிறாங்க. நம்முடைய சரீரத்தினுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தால் ஒரு நாள் வாழ்க்கையில் அதுக்கு ஈக்குவல் டு மரணம் தான் பேர். அல்லேலூயா. ஆமென். ஆதி முதல் கேள்விப்பட்டதை இப்பொழுதும் உணர்ந்து நாம் சத்தியத்துக்கு செவி சாய்ப்போமானால் அல்லேலூயா, இந்த பூமியிலே எந்த வியாதியிலும் பலவீனத்திலும் விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். இன்னைக்கு கேள்விப்பட்ட நம் சத்தியம் என்ன? ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை எடுத்து ஆதியாகமம் 2வது அதிகாரம் முழுவதும் 3வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க.
கர்த்தருடைய சத்தத்துக்கு கை வைத்து அவருடைய வார்த்தை மீது ஆண்டவரே என் சரீரம் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். 10 கட்டளையில சொல்லப்பட்டதான கட்டளை ஒன்றும் நன் மீறாதபடிக்கு என்னை பாதுகாப்பீராக, என் கூட இருப்பீராக. ஹல்லேலூயா. கட்டளை எதற்காக தரப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களா? நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படியே முடிச்சுட்டு நான் காலேஜ் போகும்போது என் பார்வை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எந்த பேரழகி இப்படி அப்படி போனாலும் என்ன வசியப்படுத்த முடியாது. நான் யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தம். அவன் என்ன நான் ஒரு வாழ்க்கை அமைச்சது காட்டிலும் என் இயேசு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவர் அமைச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அவர் அமைச்சு கொடுப்பார். என் பார்வைக்கு சர்ப்பம் பேசுறதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்துச்சு காலமெல்லாம். ஏன்னா என்னால இனி பிறக்க போகிற பிள்ளைக்கு மரணம். எனக்கு ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா போறாப்பாரு என்ன பாவம் செஞ்சாலோ பின்னாடி பேசுற வார்த்தை அதுதான் இன்னைக்கு ஏவாளத சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணால அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகள் கேள்விப்பட்டிருந்தாலும் அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒரு வாலிப பிள்ளைகளும் ஆமென் க்ளோரி சோதனைக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக தேவனுடைய கட்டளை மீறி நாம் நடக்கும்போது, பாவம் நம்மளை சுண்டி இழுக்கும் போது, அழகு எதை சுண்டி இழுக்கும் போது, மாம்சம் ஆமென் க்ளோரி சுண்டி இழுக்கும் போது என்ன செய்யணும்? தேவனுடைய கட்டளை சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அது செவி சாய்க்கும் பொழுது கர்த்தரே ஜீவனை தருகிற தேவன் அவரே வந்து எத்தனை பேர் கல்யாணம் பண்ணதில்ல பூ தூக்கி போட்டு பல்லாண்டு வாழ்ந்து சொன்னவங்க பல்லாண்டு வாழ்ந்துக்கிறாங்க இல்லையே. ஆனால் தேவனே எழுந்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் அவளை ஆசீர்வதி, இது என்னுடைய மாம்சம் என்று சொல்லி அவளை பெற்றெடுக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் அவளுடைய சந்ததி முழுவதுக்கும் ஒரு சந்ததி மேலே நான் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததி மேல் என் ஆவியையும், ஹல்லேலூயா, உன் சந்ததி மேல் என் ஆவியும், நான் ஆதாமுக்குள்ள என் ஆவியை ஊற்றினேன். என்னுடைய சத்தியத்தை அறிந்து சரித்தில அறிந்து பெற்றெடுக்கிற பிள்ளைகளோட மாம்சத்திற்குள்ளாக மறுபடியுமாய் திரும்ப என் ஜனம் என்று சொல்லி அவருடைய ஆவியை ஊற்றி அவருடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமனுடைய சரீரம் ஏவாளுடைய சரீரம் தவறு மாம்ச இச்சையிலே அவர் சீரழிந்து போனாலும் ஆதாமும் ஏவாளும் மறுபடியுமாய் அந்த இரத்தத்துள்ள புகுத்தப்பட்ட மாம்ச இச்சைகளுக்குள்ளாகவே தேவனுடைய அனுமதியோடு கூட அவன் சித்தத்தின்படி அவருக்கென்று ஒரு சந்ததியை பெற்றுக் கொடுக்கிற அந்த இருவருடைய சரீரமும் தேவனுடைய மாம்சம், தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய மாம்சம் இது புறஜாதியாரோட மாம்சமோடு சர்ப்பத்தை வணங்குகிற ஜாதிகளோடு கூட போய் அந்த மாம்சத்தோடு கூட சேர்ந்து சரீரத்தில் அழியும் போது அது அந்நிய மாம்சம். ஹல்லேலூயா. க்ளோரி. ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஏன் திருமணமானவர்களும், ஏன் இன்னும் போனா முதிர் வயதானவர்களும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய கட்டளை இனி அறிந்து கொள்ளும் பொழுது அவன் இந்த உருவம் அழிந்து போனால் சரீரம் மண்ணுக்கு போகலாம், நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரே, மறுபடுத்துகிற மகிமையின் தேவன், வல்லமில்ல தேவன். ஹல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சத்தியத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எந்த பிள்ளையும் இடறி விழ முடியாது, பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. ஹல்லேலூயா. க்ளோரி. காயின் தான் அவனுடைய பிள்ளை, ஆபேல் கர்த்தருடைய சந்ததி. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அந்நிய மாம்சமும் தேவனுடைய மாம்சத்தையும் குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோமே. எங்களை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் இத்தனை பாவிகளாக இருந்தோம், நீர் எங்களை நேசிப்பதற்கு காரணம் தாயின் வயிற்றிலே நீர் எங்களுக்கு இரக்கம் வைத்து எங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய சத்தியத்தை அறிந்து நம்முடைய கண்களை எல்லாம் தெரிவித்து எங்களுடைய சரீரம் உம்முடையது என்பதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரியும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்தையும், பாலிப பிள்ளையுடைய சரீரத்தையும், ஒவ்வொரு மனுஷனையும் சரீரத்தையும் தேவனாக கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிற நீர் ஆண்டவரே உமக்குரியதை உமக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா அந்த நாளிலே நீர் மாற்றி சர்ப்பத்தினுடைய மாம்சத்தோடு கிரியைகளோடு கூட இணைந்து ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பாவம் என்ன, குற்றம் என்ன, துரோகம் என்ன, மீறுதல் என்ன, அக்கிரமம் என்பதை உணர்ந்தவர்களாய் சத்தியத்தை அறிகிற அறிவினால் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீ நிரப்புவீராக, நீ நிரப்புவீராக, அக்கினி இறங்குவாராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் போகும்போது வரும்பொழுதும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவருடைய கண்களுக்கு கடிவாளத்தினை போடுவீராக. அவருடைய இருதயத்தினுடைய கட்டளைகள் ஆண்டவரே ரத்தத்தினால எழுதுவீராக ஆண்டவரே. அவருடைய சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தை பரிசுத்தத்தை தேவனாகிய கர்த்தர் முத்தரிப்பீராக. அவர்களோடு கூட இருப்பீராங்க ஆண்டவரே. போகும்போதும் வரும்பொழுதும் அந்நிய மாம்சம் அவர்களுக்கு முன்பாக வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்நிய மாம்சத்தை எரிக்கிற அக்னிமயமான கண்கள் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய, வாலிப பிள்ளைகளுடைய கண்களில் அக்னி இறங்குவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தீமைக்கும் பொல்லாப்புக்கும் பொல்லாங்கனுக்கும் தப்பிக்கொள்ளும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் நீ தொட்டு கர்த்தர் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நீ நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து மரண பரியந்தம் ஆண்டவரே அவர்களுக்கென்று நீர் நிச்சயித்து கொடுக்கிற குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் அந்த பூமியிலே சந்ததி ஆண்டவரை நிற்கும்படி கர்த்தரை செய்வீராங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் தொடுகிட்ட உடைய ரத்தத்தினாலே சுத்திகரிப்பீராக, மீட்டுக் கொள்வீராக. சத்துரு அவருடைய ஆத்மாவை வஞ்சித்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பி அவனுடைய பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய எல்லா திட்டங்களையும் ஆண்டவரை போராடுகிற பொல்லாத வான்மடத்தின் பொல்லாத அவருடைய மனுஷனுடைய எல்லா கிரிகளும் எரிந்து சாம்பலாகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் மகிமைப்படுவீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.